செப்பனியா 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் கவனத்தை திருப்பலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நம்ம இப்போ வாசிக்கலாம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். அது ஆங்கிலத்தில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, இட் வில் பி அனௌன்ஸ்டு டு. அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னாலே இட் ஹேஸ் டு பி லிசன்ட் வெரி கீன். நம்ம ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எல்லா ஒரு மீட்டிங்கெல்லாம் போனால் சொல்லுவாங்கள்ல, அனௌன்ஸ்மெண்ட்டை கவனிங்க, அனௌன்ஸ்மெண்ட்டை கேளுங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இட் வில் பி அனௌன்ஸ்டு டு. என்ன சொல்லப்படுதுன்னா, பயப்படாத. ஆமென். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்படுது. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அப்படி பார்த்தேன், இந்த பயப்படாதேக்கு சியர் அப் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன? சியர் அப். தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, சியர் அப். ஏன் நான் பயப்படக்கூடாது? ஏன் நான் என் கைகளை தளர விடக்கூடாது அப்படின்னா, அடுத்த வார்த்தை அதுக்கான காரணத்தை சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாராம் தெரியுமா? வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் ரட்சிப்பார். அவர் நிச்சயம் நம்ம ரட்சிப்பார். He is mighty one, a savior. He will definitely save you. He will rejoice over you. கர்த்தர் உங்களை நிச்சயமா, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை தளர விடாத, எழும்பு. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். வாய்களை திறந்து இந்த வார்த்தையை அப்படியே உச்சரிங்க. இந்த உதடுகள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளை நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள். நான் கலங்க மாட்டேன், என் கைகளை நான் தளர விட மாட்டேன். நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பா. நான் அப்பாவை பார்த்து பேசலாமா? வாய்களை திறந்து பேசுவோம். ஆண்டவரே, நீர் என் நடுவில் இருக்கிறீர், நீர் என் நடுவில் வாழ்கிறீர்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. யூ ஆர் லிவிங் அமங் அஸ். நீங்கள் எங்கள் நடுவில் இருக்கிறீங்க, நீங்கள் என் நடுவில் வாழ்கிறீங்க, என் குடும்பத்துக்குள்ளே வாழ்கிறீங்க, எனக்குள்ளே வாழ்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். எனக்குள் நீர் இருக்கிறீரப்பா, எனக்குள் நீர் வாழ்கிறீரப்பா. யூ ஆர் லிவிங், யூ ஆர் மைட்டி ஒன், யூ ஆர் அ சேவியர். நீர் என்னை நிச்சயம் காப்பாற்றுவீர் ஆண்டவரே, நீர் காப்பாற்றுவீரப்பா. ஓரி அலபாஷி கதரபா. சியோன் குமாரத்தியே, நீ ஆர்ப்பரி, நீ ஆர்ப்பரி. அவர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். வாய்களை திறந்து அப்படியே கொஞ்சம் கர்த்தரை ப்ரைஸ் பண்ணலாமா? தேங்க்யூப்பா சொல்லுங்கள். நீங்கள் எங்கள் நடுவில் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. யூ ஆர் மைட்டி சேவியர், யூ ஆர் அ மைட்டி சேவியர், யூ ஆர் மைட்டி, யூ ஆர் மைட்டி. ரீபாலா ஷீ கதுராலா ஹாத்துரே. நீர் வல்லமை உள்ளவரப்பா, எங்கள் நடுவில் வாழ்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் நடுவில் இருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓரி அலபாஷிரவலதி செகரபுதுரா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் நடுவிலே உலாவுகிறவரே. You are living inside of us. You are living in midst of us. நீர் வல்லமை உள்ளவரா எங்கள் நடுவிலே. Thank you Jesus. அன்பின் ஆவியே, தூய ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே. சொல்லுங்க, ஊற்று தண்ணீரே. Thank you Jesus. வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஓ ஷிரலதர கருலவோ. இப்போ வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. நல்ல கர
கரங்களை உயர்த்தி அப்படி வெல்கம் பண்ற மாதிரி எங்க நடுவுல நீங்க வரணும்ப்பா. வல்லமை உள்ளவரா வரணும்ப்பா. காப்பாற்றுகிறவரா நீங்க எங்க நடுவுல வரணும்ப்பா. எங்க நடுவுல நீங்க இருக்கிறதுக்காக நன்றிப்பா. ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, ஒரியனதன சீக்கரோ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எங்கள் நடுவில் இருப்பவரே, வல்லமையால் என்னை நிறைத்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கப்பா. நீராளுகை செய்யும். ஓரியா பாபா, இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே, எனக்குள் வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. தரலா ஷிகெரனுதர சிபுதரா மினநதுரி கரா, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஓனியதனதரதரா மினோதி ஃபுலுஹலதிரிமசோ நீ கரலா. அப்படியே நல்லா சூழ்நிலைகளை மறந்து ஆவியில அப்படியே ஆராதிப்போமா. More of you, Lord. எங்கள் நடுவிலே உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் ஒரு லலிலி செந்தரே, உங்களை துதிக்கிறோம் ஏசையா. பரிசுத்த நிகரனாசி கரோலிலா ஃபோதிரவா. Oh, he is coming as a mighty warrior. He is coming as a savior into your family. Rikabadara bala shikaro oriala badara வல்லமையுள்ளவராய், உங்களை காப்பாற்றுகிறவராய், ஓ உங்களுக்குள் மகிழ்கிறவராய். He is coming with joy. Joy. நிகதரபா, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழுவார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நிகரபலா வாசம் செய்யும். சொல்லலாமா? எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். நீர் வாசம் செய்வீராக. ஓம் பிரசன்னமே
நீரதராகரா. வருக வருக வருகவும் பிரசன்னமே, வருக வருக வருகவும் சமூகமே, வருக வருகவும் பிரசன்னமே, வருக வருக வருகவும் சமூகமே. நீர் எங்கள் நடுவிலே நதியாய் வாருமே, தாகம் தணித்திட என் வறட்சி மாறிட நீர் வர வேண்டும். நதியாய் வாருமே, தாகம் தணித்திட என் வறட்சி மாறிட நீர் வர வேண்டும். வருக வருகவும் பிரசன்னமே, வருக வருக வருகவும் சமூகமே. ஓம் பிரசன்னமே எங்கள் நடுவிலே பலமாக பலமாக வரட்டுமே. ஓ ஷிரனதரவா, தாகம் தணித்திட என் வறட்சி மாறிட நீர் வர வேண்டும். உம்மரதிக செரலவா, அக்கினியாகவே அனல் மூட்டுமே, உமக்காய் எரிந்திட நீர் வர வேண்டும். ஓ நிரதரா செரலகா துரேலா, ஓரிலதர சிதரா தெரதிசே நிகாரிதரலா. வாய்களை திறந்து ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்திலே ஆவியானவருடைய வல்லமையை, தேவ பிரசன்னத்தை, ஓ எங்கள் மத்தியில் இருப்பவரே, எங்கள் நடுவே வசிப்பவரே, ஓ எங்களை உற்சாகப்படுத்துகிறவரே, எங்களை எழுப்பி விடுகிறவரே, எங்களை அனல் மூட்டுகிறவரே, எங்களை நதியாய் பாய செய்கிறீரே. ஏசையா 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 உம்மை தரதராஷிதரோ. ஏசையா 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 என்னோடு இருப்பவரே. சொல்லலாமா? ஏசையா 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 என்னோடு இருப்பவரே. ஏசையா 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 என்னோடு இருப்பவரே. என்னோடு இருப்பவரே ஏசையா, உம்மாலே எல்லாம் செய்வேனே செய்யா. என்னோடு இருப்பவரே ஏசையா, உம்மாலே எல்லாம் செய்வேனே செய்யா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எங்க கூட இருக்கீங்கப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. என் அழைப்பை ஏற்று என் நடுவில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, இருக்கிறீரப்பா. நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. சொல்லுங்க, என்னோடு என்னோடு இருப்பவரே ஏசையா, உம்மாலே எல்லாம் செய்வேனே ஏசையா. ஏசையா 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 ஏசையா
என்னோடு இருப்பவரே. ஏசையா 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 என்னோடு இருப்பவரே. ஏசையா 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 என்னோடு இருப்பவரே. ஏசையா 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 என்னோடு இருப்பவரே. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா. ஏசையா 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 உம்மை துதிக்கின்றோம். ஏசையா 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 என்னோடு இருப்பவரே. ஏசையா ஏசையா ஏசையா. சொல்லுங்களேன், நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. ஏசையா நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. என்னோடு இருப்பவரே. யாரும் என்னோடு இல்லாவிட்டாலும், யாரும் என்னோடு நிற்காவிட்டாலும், யாரும் என்னோடு இல்லாவிட்டாலும், நான் நம்பினவர்கள் என் அருகில் நிற்காமல் போனாலும், என் சார்பில் பேசாம போனாலும், நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. ஏசையா 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 இரதரா என்னோடு இருப்பவரே. என்னோடு இருப்பவரே. இருப்பவரே. ஷதரதரா ஹalleluya ஷிரகருதரா ஃபலோலோ. அப்படியே அந்நிய பாஷைகளில் பேசுங்க. அவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் நடுவில் ஒரு வாசம் செய்கிறார். வாய்களை திறந்து ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்துல அப்படியே நம்பிக்கையோடு ரீதனா ஷிதரபால் லிகதோ இசினெனெரிபதுரோ மீலஹதரமா ஷீகதுரா ஏசெரா ஹத்தரிமலிலே ஈசாஹந்துரே பலாதரா. மற்ற எல்லாரும் அபிஷேகத்திற்காக அந்நிய பாஷைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க. அதை சொல்லிக்கிட்டே இருங்க, அக்னாலேஜ் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் சொல்லுங்க, உதடுகளை அசைத்து பேசுவோமா. நீரதரா ஹalleluya ஆராதனை. ஹalleluya ஆராதனை. ஹalleluya ஆராதனை. ஹalleluya ஆராதனை. சொல்லுங்க ரகதர கரவா நிகரபதுரா ஆராதனை. உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கின்றேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான்
உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும் உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு அன்போடு அன்பு கூறுவோமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். லவ் பண்ணலாம் அப்பாவை, அன்போடு பாடலாம். உம்மைத்தானே நான் என் உயர்விலும் தாழ்விலும் உம்மை நேசிக்கிறேன்ப்பா. நேசிக்கிறேன். எல்லாம் இருக்கும்போது இல்லாமையிலும் நான் நேசிக்கிறப்பா. உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க எதுவாலும் முடியாதுப்பா. நான் முழு கரரரரா. நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக விரித்து சொல்லுங்க. உயிரோடு நான் வாழ்ற நாட்கள் எல்லாம், உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லலாமா? அறிக்கை செய்யுங்க. உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் என் இழப்பிலும் உம்மை நான் நேசிப்பேன். லூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். நீதிமான் வேதனை. இந்த பூமியில் நீதியாய் வாழ முயற்சிக்கிறவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எஸ் வேதனை இருக்கும். ஆனா அனைத்தினின்றும் வெற்றி தருகின்றேன். என்னை விடுவிக்கிறவர் என் நடுவில் இருக்கிறாரே. அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நம்மை விடுவிப்பார், அவர் நம் நடுவில் இருக்கிறார். நம்மை விடுவிக்க வல்லவருக்கு கைகளை அப்படியே உயர்த்தி, நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவருக்கு கைகளை அசைத்து, நல்லா உயர்த்தி அசைத்து, you are mighty to save, you are mighty to save. என்னை விடுவிக்க, என்னை காப்பாற்ற, என்னை ரட்சிக்க நீர் வல்லமை உள்ளவர், நீர் என் நடுவில் இருக்கிறவர். ஹalleluya இதா கரபலா ஷிரலா நீ கரனதரா நீ கரோ. ஹalleluya ஆராதனை. மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. ஓ ஜீசஸ் மாலை நேரத்திலே அழுகை என்றாலே எனக்கு ஒரு காலை. காலையில் My sun will rise. என் நீதியின் சூரியன் உதிப்பார். இருளிலே நான் அமர்ந்திருக்க போவதில்லை. இருள் என் முடிவு அல்ல. நோ 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 நோ. நீதியின் சூரியன் உங்களுக்காக உதிக்கும். நீதிமான்களுக்கு நீதியின் சூரியன் இருக்கிறது. ஓ உலகம் தன் வெளிச்சத்தை மறைத்தாலும் கர்த்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிரகாசம் நீதிமான்கள் மேல் வரும்.
ஹalleluya ஆராதனை ஹalleluya ஆராதனை ஷாரி கபபபா ஆராதனை கிரீதரரரதுரா மீரலதிர நிதரசிகதா. சொல்லுங்க, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். மனிதர்கள் தன் முகத்தை மறைத்தாலும், மனித உதவிகள் எனக்கு அடைக்கப்பட்டாலும், நீதியின் சூரியன் அவர் என்மேல் உதிப்பார். இருள் ஜனங்களை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் கர்த்தரோ என் இரவை வெளிச்சமாக்குகிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு. ஓ, இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. சொல்லுங்க, இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நீனதரகிதரோதராவா. விடுவிக்கின்றீராம் அனைத்தினின்றோ, வெற்றியும் தருகின்றீர். விடுவிக்கின்றீராவை அனைத்தினின்றும், வெற்றியும் தருகின்றீர். புலம்பி நான் அழுதே, மாற்றி நீரே ஓ ஷிரவா கரலபா. மாற்றங்களை கொடுக்கிற ஒரு கர்த்தர். ஜினகினா ஃபோலிதரா ஓரியலா செரலா. துயரத்தின் நாடையை நீக்கி நீரே துதிக்கச் செய்தீரையா. ஓ ரிகதனா விகரபலா நிமதுரோ சிதனகி தனமோ. விடுவிக்கின்றீராவை அனைத்தினின்றும். நீதிமானே, உன் வேதனை அதிகமாக இருந்தாலும் உன்னை விடுவிக்கிறவர் உன் நடுவில் இருக்கிறார். இருள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் அந்த இருளை வெளிச்சமாக்குகிறவர் உன் நடுவில் இருக்கிறார். ஓடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுகிறேன். ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுகிறேன். ஏசையா ஏசையா ஏசையா. கூப்பிடுங்க அவருடைய நாமத்தை. ஒவ்வொரு உதடுகளும், இந்த சத்தத்தை கேட்கிற உதடுகள் சும்மா இருக்கக்கூடாது. Please don't be a listener. Involve yourself. Expose yourself to the spirit of worship. வாய்களை திறந்து கூப்பிடுங்க. ஏசையா 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 ஏசையா. ಶ್ರೀಧರಲಗದರು ನಿದರಾಸಿದನತು
ஓ நீரதரா சிதரதரவா, நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறக்கல. உம் கிருபை விலகலையே. ஓ நீரதரா நான் உம்மை மறந்தால் நீர் என்னை மறக்கலையே. தூரமாய் சென்றாலும் உம் கிருபை விலகலையே. நான் உம்மை நிதரோ என்னை மறக்கலையே. தூரமாய் சென்றாலும் கிருபை விலகலையே. ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. சியோன் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே, உன் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் உன் நடுவில் இருக்கிறார். ஏசரதோ நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீரப்பா. எங்களை விட்டு விலகாத கைவிடாத கன்மலையே, என் உள்ளந்திரியங்களை அறிந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏரதராயசனு ஹோலிகமாதிசே ஹோலலலா ஷீரகதுரா. தேங்க்யூ அப்பா. வறட்சிகள் மாறிட ஊற்றிடுமே, விளைச்சலை காண ஊற்றிடுமே. வறட்சிகள் மாறிட ஊற்றிடுமே, விளைச்சலை காண ஊற்றிடுமே. எங்கள் மேலே சந்ததி மேலே சந்தானம் மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே சபைகள் மேலே தேசத்தின் மேலே ஊற்றிடுமே. கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. சொல்லுங்க, கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. கண்களை மூடி பயபக்தியோடு பாடலாமா? மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றீரே,
இன்றைக்கே ஊற்றிடுமே எங்கள் மேலே சந்ததி மேலே சந்தானம் மேலே ஊற்றிடுமே எங்கள் மேலே சந்ததி மேலே சந்தானம் மேலே ஊற்றிடுமே ஓரி அலதர கரபோ ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றிடுமே எங்கள் மேலே சந்ததி மேலே சந்தானம் மேலே ஊற்றிடுமே வறட்சிகள் மாறிட ஊற்றிடுமே விளைச்சலை காண ஊற்றிடுமே வறட்சிகள் மாறிட ஊற்றிடுமே விளைச்சலை காண ஊற்றிடுமே எங்கள் மேலே சந்ததி மேலே சந்தானம் மேலே ஊற்றிடுமே எங்கள் மேலே சந்ததி மேல் சந்தானம் மேலே ஊற்றிடுமே பலவீனம் மாறிட ஊற்றிடுமே பலவானை மேற்கொள்ள நிரப்பிடுமே ரிதாரே செதுரும் ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் அப்பா அவங்க மேல ஊற்றணும்னு இன்னைக்கு நினைக்கிறார். புது பலன், இதுவரை உங்கள் சரீரம் அனுபவித்திராத ஒரு ஸ்ட்ரென்த், இதுவரை நீங்கள் பெற்றிராத ஒரு வித்தியாசமான அபிஷேகம். Yes, you are anointed, but still God wants to give something new, the new dimension of the Holy Spirit. ஒரு புது பலன், புது பலன். இதுவரை உங்கள் சரீரம், உங்கள் சிந்தை, உங்கள் ஆவிக்குரிய மனுஷன், உங்க உள்ளான மனுஷி அனுபவித்திராத ஒரு தேவ பலன். ஓ ரீரரசிகரோரியவலதி ஓ பலவீனம் நீங்கிட ஊற்றிடுமே பலவானை மேற்கொள்ள நிரப்பிடுமே பலவீனம் நீங்கிட ஊற்றிடுமே பலவானை மேற்கொள்ள நிரப்பிடுமே எங்கள் மேலே சந்ததி மேலே சந்தான மேலே ஊற்றிடுமே எங்கள் மேலே சந்ததி மேலே சந்தான மேலே ஊற்றிடுமே ஊற்றிடுமே எங்கள் மேலே சந்ததி மேலே சந்தானம் மேலே ஊற்றிடுமே எங்கள் மேலே சந்ததி மேலே சந்தான மேலே ஊற்றிடுமே ஆசீர்வாத மழையை உன்மேல் ஊற்றுவேன் என்றீரே இன்றைக்கே ஊற்றிடுமே பின்மாறி மழையை உன்மேல் ஊற்றுவேன் என்றீரே இன்றைக்கே. இந்த இன்றைக்கே என்ற வார்த்தை, it shows your desperation that I need it now, right now, not tomorrow Lord. நான் மற்றும் ஒரு நாள், நாளைய தினத்தில் எனக்கு வேண்டாம், எனக்கு இன்னைக்கு வேணும். டுடே ஐ நீட் இட் டுடே. இந்த ராத்திரி நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் விடுவதில்லை என்று யாக்கோபினுடைய போராட்டம்.
இன்னும் சந்ததியை பார்க்கலாம். ஆனா ஜெபிங்க. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக send this song as a prophecy to your generations. ஆசீர்வாத மழை நம்மேல் ஊற்றப்படட்டும். அந்த பின்மாறி மழை நம்மேல் ஊற்றப்படட்டும். அந்த கடைசி கால அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்படட்டும். What more to ask, Lord? We need you. You are more than enough. எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தான மேலே ஊற்றிடுமே. ஓ, வானம் திறந்து அந்த ஆசீர்வாத மழையை, அந்த பின்மாறி மழையை, let the later rain எங்கள் மேலே ஊற்றப்படட்டுமே. ஏசையா, எங்கள் வறட்சிகள் எல்லாம் மாறட்டும்பா. எவ்வளவு நாள் உம்முடைய ஜனம் விதைத்து கொண்டிருப்பாங்க, எவ்வளவு நாள் உம்முடைய ஜனங்கள் உழுது கொண்டிருப்பாங்க. அறுவடையை பார்க்கிற காலம் வரட்டுமே. அந்த மலை இந்த வறண்ட நிலங்களின் மேல் விழட்டுமே. விதைக்கப்பட்ட விதைகள் முட்டி எழும்புவதற்கு தேவையான ஒரு அபிஷேகம். புதைக்கப்பட்ட தரிசனங்கள் முட்டி எழும்பி வெளியே வரட்டும். உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், yes, let the prophecies which is foretold அது manifest ஆகட்டும்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அவைகள் இந்த மழையினால் முட்டி வெளியே வரட்டும். கடினமான நிலங்களை இந்த மழை பண்படுத்தட்டும். கடினமான நிலங்களை இந்த மழை, உங்க வீடுகளுக்குள்ள கடின இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு மேல இந்த மழை பெய்யணும். ரிகப சிகபதரபா ரிகபதிர சிகபதரா ஈலத ராங்கிதர் ஓசிந்திரபா மலுது ஹோஷிபதரபா. உங்க ஜனம் விதைத்த விதைகள் எல்லாம் விளைச்சல் ஆகணும்னா அந்த மழை எங்கள் மேல் ஊற்றப்படணுமே ஐயா. எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தான மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, எங்கள் சந்ததி, சந்தான மேலே வறட்சிகள் வறட்சிகள் மாறிடு ஊற்றிடுமே. விளைச்சலை காண ஊற்றிடுமே. சொல்லுங்க, என் வறட்சியெல்லாம் மாறணும்ப்பா. dryness, every spiritual dryness, every financial dryness, every physical dryness, கர்த்தருடைய அபிஷேகம், அந்த மழை, அந்த பின்மாறி மழை. ஓ, விளைச்சலை பார்க்கணுமே அப்பா. எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தான மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தான மேலே ஊற்றிடுமே. ரலதரா ரீதரலதரா. நீங்க அந்நிய பாஷையில் அப்படியே பாடுங்க. Sing in tongues. நிகரலா சிதரகலா நிதரகலா சே நதரிபலா சிவதோ நிதரலதரலா கேரளதுரே பாபா ஃபிகதரபா. முடிந்தவர்கள் கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி இந்த மழை நம்ம மேல இன்றைக்கு ஊற்றப்படணும். இன்றைக்கே டுடே டுடே நான் இன்றைக்கு அதை ஊற்றுவேன். இன்றைக்கு ரிகபா திரபௌசி ஹதி ரமந்துரபா இரிகலபா ஷிகதர பௌதரபலா ஈகல மந்தூர மந்திரி சீகபௌதரபா இரிகல திரபி சேகபா பாபா ஈ சகுதன மோதிரி லிபித்தாலபா
ಏನ ಮುದರ ಮೂಸದುರ ಬಲಕ್ಕಿರ ಆಸೆರಾ ಲಿಗಂದನೋ தினமாத்திகரபா. எங்கள் வறட்சிகள் மாறுகிறதே, எங்கள் பலவீனங்கள் நீங்குகிறதே. ஓ என்னோடு இருப்பவரே இயேசையா, உம்மாலே எல்லாம் செய்வேன். நல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையான்னு பாடி முடிக்கலாமா? ஏசையா 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 என்னோடு இருப்பவரே. ஏசையா ஏசையா நீர் என்னோ. என்னோடு இருப்பவரே, ஏசையா ஏசையா என்னோடு இருப்பவரே. ஏசையா 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 என்னோடு இருப்பவரே. ஓ ஜீசஸ், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. கர்த்தர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட்டதற்காக நன்றி. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். எது எங்களை சுற்றி இருந்தாலும் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீர் எங்களோடு இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீர் எங்களோடு இருக்கிறீர். சத்துருவுக்கு விரோதமாக நாங்கள் நிற்கக்கூடிய ஏழா பள்ளத்தாக்கில் நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பா. எங்கள் நடுவில் நீங்கள் இருக்கீங்கப்பா. யூ ஆர் லிவிங் இன் மிட்ஸ் ஆஃப் அஸ் லார்ட். யூ ஆர் லிவிங் அஸ் அ மைட்டி வாரியர். எங்கள் நடுவில் நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். எங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை உள்ள புயம் எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய வலது கரம் எங்களுக்கு பராக்கிரமம் செய்ய போகிறதற்காக நன்றி. எங்கள் கைகள் தளரும் போதெல்லாம் உம்முடைய கரம் எங்களுக்காய் உயர்த்தப்படுகிறதற்காக நன்றி. எங்கள் பலவீனங்கள் குன்றி போகும் பொழுது, எங்கள் பலன் குன்றும் பொழுது உம்முடைய பலன் எழும்புகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி சொல்றோம். When my strength fails, எங்கள் பலவீனம் எங்களை தாக்கும்போது, சோர்வுகள் எங்களை தாக்கும் பொழுது நீர் எங்களுக்கு பலனாய், அரணாய், அடைக்கலமாய், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் நீர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. எங்க துணையே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து காலத்திலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் நடுவில் இருக்கிறீர். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது என்ற வார்த்தையை நாங்கள் எங்கள் கைகளில் பிடித்திருக்கிறோம்ப்பா. நோ, நத்திங் ஹேஸ் த பவர். நீயும் வா சேஃபோலாப்பா. எந்த ஃபெயிலியர்ஸும், எந்த வியாதிகளோ, எந்த சூழல்களோ, எந்த பிரச்சனைகளோ எங்களை சேதப்படுத்த அதுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. தேங்க்யூ அப்பா. நீர் எங்களை அப்படி அரணாயிருந்து பாதுகாக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய சித்தத்தை நிறைவேற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, தேவ சத்தத்தை கவனிக்கும்படியாக, ஆண்டவர் உங்களோட பேச போகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உயிரடையும்படியாக இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. வந்த உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ரிவைவல் விமென்ஸ் ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப்பில் எவ்ரி வென்ஸ்டே நம்ம 8:30 to 10:15 வரைக்கும் நம்ம இது கூடி ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம்.
நீங்கள் ஒரு வேளை இஃப் யூ ரியலி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மீட்டிங், இல்லை இந்த மீட்டிங்குரிய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த சேட் பாக்ஸில் உங்களுக்கு 2 லிங்க் இருக்கும். அந்த லிங்க் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதில் இப்போ வந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்வதற்கு இந்த பகுதியை நீங்கள் கெஸ் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. ஆமென். கர்த்தருடைய தேவனுடைய ஈவு, இந்த வார்த்தையை நீங்கள் கெஸ் பண்ணிங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு நான் தியானித்து பிரசங்கித்த ஒரு வார்த்தையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நம்ம வந்து தெரிந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் எடுக்க வேண்டியது, நம்ம இன்றைக்கி ஒரு பெண்ணை குறித்து தான் தியானிக்க போகிறோம். அந்த பெண் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு காண்பித்தது, அந்த பெண்ணுக்காக அவர் செய்ய நினைத்த காரியங்கள், அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எடுத்துக்கொள்வோம் நம்ம வேதத்தை. யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக. யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் 4ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்தது தான். அது வந்து சமாரிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமாரிய ஸ்திரீ பற்றி நமக்கு அந்த சாப்டர் நல்லா தெரியும், அந்த பேசேஜ் நல்லா தெரியும், அந்த ஸ்டோரி லைன் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ நம்ம வாசிக்க போகிறது அதிலிருந்து ஒரு வசனத்தை தான். இப்போ இந்த சமாரியாவை குறித்து நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீச்சிங்கில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, யூதேயா, சமாரியா, கலிலேயா, இப்படி தான் நீங்கள் பின்னாடி மேப்பில் பார்த்தா இருக்கும். அப்போ அந்த நாட்களில் ஜீசஸ் வாழ்ந்த காலத்தில் அவர் எந்தெந்த டெரிட்டரியை ரீச் பண்ணார் அப்படின்னா, இந்த 3 டெரிட்டரி தான் அப்பா வந்து ரீச் பண்ணுறாங்க ஜீசஸ் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில். யூதேயா, சமாரியா, கலிலேயா. ஸோ இந்த 3 டெரிட்டரிஸ்குள்ளே தான் அவருடைய மினிஸ்ட்ரி இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா பார்க்க முடியுது. அங்கேருந்து தான் கர்த்தர் வந்து அதுக்கப்புறம் சீஷர்களை சிதறை போக செய்து உலகமெங்கும் சுவிசேஷம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களால் எடுத்து செல்லப்பட்டது. அப்போ யூதேயா அப்படின்றது யூதர்கள் அதிகமாக வாசம் செய்கிறது. அதே போல் அங்கே தான் வந்து எருசலேம் இருக்குது, அங்கே தான் வந்து அவங்களுடைய டெம்பிள் இருக்குது. ஸோ யூதேயாவில் தான் இட்ஸ் எ கேபிட்டல் ஃபார் ஜூஸ். ஜெருசலேம் தான் அங்கே கேபிட்டல். அவங்களுக்கு அங்கே டெம்பிள் இருக்குது, கட்டி கொடுத்துருக்குறாங்க. ரோமர்கள் ஆட்சி செய்தாலும் அவங்களுக்கு அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. அவங்க தேவனை வழிபடுகிறதையும் அவங்க மோசே அவர்களுக்கு கற்பித்த முறைமைகளையும் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சமாரிய ஜனங்களை வந்து யூதர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க வந்து ஒரு மிக்ஸ்டு க்ரௌட். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே போல் இப்போ நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து சாலமோனுக்கு அப்புறமா பிரிக்கிறார் 2 கிங்டமாக. அப்போ 2 கிங்டமாக பிரிக்கும்போது அதை வந்து நார்த்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம் அப்படின்னு 2 ராஜ்யங்களாக அது பிரிக்கப்படுது. அப்படி 2 ராஜ்யங்களாக பிரிக்கப்படும் பொழுது அந்த நார்த்தன் கிங்டம், இந்த சதர்ன் கிங்டம்குள்ளே தான் யூதா கோத்திரம் அதெல்லாம் வந்துட்டாங்க. பட் சதர்ன் கிங்டம் தான் மெஜாரிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 பேருக்கு 2 டிஃப்ரெண்ட் எனிமியை கர்த்தர் வச்சாரு. ஒருத்தரை கர்த்தர் பாபிலோனர்கள் கையில் கொடுத்துட்டாரு, ஒரு கிங்டமை கர்த்தர் அசீரியர்கள் கையில் கொடுத்துட்டார். இது உங்களுக்கு ஒரு மேலே ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும் அப்படின்னா சும்மா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் டீப்பாக படிக்கலாம், வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் இதை தியானிச்சு பாருங்கள். அப்போ வந்து அசீரியன்ஸ் கைகளில் இவங்க கொடுக்கப்பட்டதுனால இவங்களுக்குள்ள ஒரு மிக்ஸ்டு இது வந்துருச்சு. ஜூஸ் வந்து யூதர்களே கல்யாணம் பண்ணி அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு கொண்டு வரும்போது இவங்களுக்குள்ள மற்ற கலாச்சாரங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இவங்க என்னத்தான் யெகோவா தேவனை வழிபட்டாலும் இவங்களுடைய வழிபாடுகளில் கொஞ்சம் மிக்சிங் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, நமக்கு சொசைட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா ஒரு மாதிரி இருக்கும், தமிழ்நாடு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டரில் ஒரு சில ஊர்கள் இருக்கும். அந்த ஊரில் பார்த்தா தமிழ்நாட்டு கலாச்சாரமும் இருக்கும், கேரளா கலாச்சாரமாக இருக்குது. இப்போ நாங்கள் ரீசெண்ட்லி வண்டி பெரியார்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். இது வந்து இட் இஸ் இன் கேரளா. ஆனால் வண்டி பெரியாரில் நாங்கள் ப்ரீச் பண்ணது தமிழில் தான். அங்கே தமிழும் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவங்களுக்கு மலையாளமும் ரொம்ப நல்லா தெரியும். அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்து இப்படி எல்லா சைட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் பார்டர்ஸ் இருக்கோ அங்கே ஒரு மிக்சிங் இருக்கிறத பார்க்க முடியும். அவங்க லாங்குவேஜில் மிக்சிங் இருக்கும், அவங்களுடைய எப்படி சொல்கிறது,
கலாச்சாரத்தில் மிக்சிங் இருக்கும், அவங்களுடைய வழிபாடுகளில் இப்படி சமாரியர்கள் கொஞ்சம் கலந்துட்டாங்க. ஸோ அந்த கலந்ததுனால யூதர்களுக்கு அவர்கள் மேலே ஒரு பிடிப்பு இல்லை, அவங்கள பிடிக்காது. ஆக்சுவலி சமாரியாவின் வழியாக நம்ம கலிலியாவுக்கு போகலாம், ஆனால் நிறைய பக்தி உள்ள யூதர்கள் வந்து சமாரியாவை கடக்கவே மாட்டாங்க, அது பக்கம் வரமாட்டாங்க, அவங்க சுற்றி போவாங்க. ஈவன் தோ இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம். அவங்க வந்து சமாரியர்கள் ஒரு தீட்டுள்ளவர்களாக நினைக்கிறாங்க. அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் தண்ணிக்கு தான் கேட்கும் போது அந்த சமாரிய ஸ்திரீ சொல்கிற ஒரு விஷயம், நீர் யூதராக இருக்க, வென் யூ ஆர் எ ஜூ, நீர் எப்படி என்கிட்ட கேட்கலாம், அது வந்து ரைட் இல்லையே அப்படின்றத அந்த அம்மா அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம தொடர்ந்து இவங்களுடைய கான்வர்சேஷன் நம்ம தியானிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறதுல ஒரு முக்கியமான வார்த்தை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அதுதான் யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்துக்கு நேராக நம் கவனத்தை திருப்பி அதில் இருக்கிற ஒரு முக்கியமான பேசேஜை வந்து நம்ம படிக்க போகிறோம். அந்த 10ஆம் வசனத்திற்கு முன்பாக தான் இப்போ நான் சொன்ன சில பின்னணிகள் வந்து நீங்கள் பார்க்க முடியும். நான் அதை உங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷனாக உங்களுக்கு நான் அதை சொல்லி முடிச்சிருக்கேன். இப்போ 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இப்போ அவள் என்ன சொல்கிறா, நீர் இப்படி இருக்க என்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு அவள் வந்து சொல்லும் பொழுது, நீ தாகத்துக்கு தா என்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் அந்த இடத்துல சொல்கிற ஒரு வார்த்தை, இயேசு அவளுக்கு சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து 2 விஷயத்தை சொல்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய அற்புதங்களை இயேசு செய்தாலும் ஒரு சில அற்புதங்களை யாருமே கேட்காம யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் ஆண்டவர் செஞ்சுருப்பார். அந்த ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, அந்த விதவையினுடைய மகனை வந்து உயிர்த்தலை வைத்தது, அந்த கூனியாக இருப்பாங்கள்ல அந்த அம்மாவை வந்து நிமிர வச்சது. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சில அற்புதங்கள் வந்து விசுவாசத்தின் அடிப்படையில், ஒரு சில அற்புதங்கள் வந்து வேண்டுதலின் அடிப்படையில், இப்படிலாம் நான் ஆண்டவர் மிரக்கல் செஞ்சாலும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் எப்படி சொல்கிறது, யாருமே கேட்காம அவங்க ஆண்டவரை நம்பாமல் கூட ஆண்டவர் வந்து அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். நான் அந்த பகுதியில் யோசித்தேன், ஏன் அப்படி செஞ்சார்? ஏன்னா பைபிள் நமக்கு, உங்களுக்கு ஒரு வசனத்துக்கு நேராக உங்களை நான் கொண்டு போகிறேன். ஓகே, நீங்கள் வாசிங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான். நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சர்டன் திங்ஸ் நம்ம கேட்கலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அந்த விதவையினுடைய சூழலை எடுத்துக்கொண்டாலே, இப்போ இந்த விதவை தன்னுடைய மகனை பாடையில் வச்சு கொண்டு போகிறாங்க, இந்த விதவை அழுது கொண்டே போகிறா. எதிர யார் வந்துட்டுருக்காங்கன்னா, ஜீசஸ் வந்துட்டுருக்கிறார். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்த இயேசு, வல்லமையுள்ள இயேசு, அவர் வந்துட்டுருக்கிறார். ஆமேன். ஆனால் அவர் வந்தால் கூட இன்கேஸ், நான் அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன், ரீசெண்டாக நான் வந்து அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது, அந்த அம்மாவுக்கு மட்டும் ஜீசஸை பற்றியும் ஜீசஸுடைய பவரை பற்றியும் தெரிஞ்சிருந்தா அந்த அம்மா நிச்சயம் ஓடிப்போய் இயேசுவின் காலை பிடிச்சி, என் பையனை எப்படியாயிரும் உயிர்த்தலை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ரைட் ஆனோ? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இஃப் ஷீ வுட் ஹவ் நோன் ஹூ இஸ் ஜீசஸ், அந்த அம்மாவுக்கு இயேசுடைய வல்லமையும் தெரிஞ்சிருந்தா அந்த அம்மா நிச்சயம் ஆண்டருடைய பாதத்தை பிடிச்சி எப்படியாக என் பையனை மீட்டு தாங்கன்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, கதறி இருப்பாங்க. அந்த அம்மா கேட்காததுக்கான காரணம், அந்த அம்மாவுக்கு இயேசுவையும் தெரியாது, இயேசுடைய வல்லமையும் தெரியாது. அல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் கேட்டால் தான் கொடுப்பாரா, கேட்காம கொடுக்க மாட்டாரா, நம்ம வாயிலிருந்து சொல் பெறுவாத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அறியாதவர்களுக்கு கர்த்தர், நம்ம அறியாத போது நமக்கு நிறைய செஞ்சுருக்காரு, நமக்கே தெரியாது. நம்ம அறியாத போது கர்த்தர் வந்து என்ன பண்ணார், அவரே வந்து வாலண்டியராக நமக்கு என்ன பண்ணார், உதவிகளை செய்தார். அல்லேலூயா. நன்மையை செய்தார். நம்ம கூப்பிடாத போது கூட அந்த இடத்துல அப்பா இருந்தார். ஆனால் இங்கே நமக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் யார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அவர் சொல்கிறாரு, உனக்கு தெரியலம்மா. அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட கர்த்தர் சொல்ல விரும்பினது என்னென்னா, உனக்கு தெரியல. என்ன தெரியலன்னா, முதலாவது உனக்கு தேவனுடைய ஈவை பற்றியும், ஆமேன், உன்கிட்ட கேட்குற தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்றும் நீ அறிஞ்சிட்டனா, இஃப் யூ நோ, தட்ஸ் வாட் இஸ் ரியல் ரெவலேஷன். நான் எப்பவுமே அதை பற்றி அதிகமாக பேசுவேன். அறியாமை தான் பல பேர் பெற்றுக்கொள்ளாததுக்கான காரணம்.
ஹல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு ஊழியருடைய மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம தலைவலினா உடனே ஆண்டவர்கிட்ட கேட்போம். அதுவே ஒரு பெரிய வியாதி வரும்போது வி ரன் டு ஹாஸ்பிட்டல். அவர் அதை சொல்லும் போது அவருடைய பிலீஃப் அவர் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ என்னென்னா, வி கம் டு ஜீசஸ் ஒன்லி ஃபார் த ஸ்மால் திங்ஸ் அப்படின்னார். ஏன் வரோம் அப்படின்னா, வை வி டேக் த பிகர் திங்ஸ் டு த பிகர் உலகத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு இன்னும் அவருடைய பவர் நமக்கு தெரியாததுனால தான், அந்த அறியாமை தான். இப்போ ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறாரு காட்ஸ் கிஃப்ட். இந்த இடத்த நம்ம வாசிக்கும் போது இந்த தேவனுடைய ஈவு அப்படின்ற வார்த்தையை குறித்து நான் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். இது வரைக்கும் இந்த பகுதியை நான் வாசிச்சிருக்கேன். ஆனால் இந்த தேவனுடைய ஈவுன்ற பாயிண்டில் அதை நான் வாசித்ததில்லை. ஆனால் தேவனுடைய இந்த காட்ஸ் கிஃப்ட்னு நியூ டெஸ்டமெண்ட்டில் எங்கெல்லாம் வருதுன்றதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த காட்ஸ் கிஃப்ட் எங்கே வருது? இந்த இடத்துல வருது. 1 யோவான் 4:10 அதில் வருது. தி கிஃப்ட் ஆஃப் த லார்ட் வருது. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது எங்கே வருதுன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், ஆக்ஸ் சாப்டர் 2 verse 38, 2:38 கிஃப்ட் அப்படின்னு வருது. 8:20 என்ன வருது அப்படின்னா, கிஃப்ட்ன்ற வார்த்தை வருது. 8:20 அப்போஸ்தலர் 8:20 வருது. அடுத்து 10:45 10ஆம் அதிகாரம், இது எல்லாமே அப்போஸ்தலர் தான். அப்போஸ்தலர் 10:45 வருது. 10 verse 45, 10th chapter verse 45. அதே போல் அப்போஸ்தலர் 11:17 வருது. ஸோ இந்த பகுதிகளை நம்ம வாசிக்கும்போது இதை நாம் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களை கொண்டு போகிற ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னால், எடுத்து வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாருமே லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக குடுகுடுன்னு ஓடிப்போலாம். ஆமென். இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொன்னது உங்களுடைய எதிர்கால தியான பகுதிக்காக. லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வசனத்தை, இப்போ நம்ம மத்திய 7:7 வாசித்த அதே பகுதியை வந்து இங்கே லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனத்தை நான் கொண்டு போகிறேன். நம்ம 7:7 வாசித்தது தான் இங்கே 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கேட்கணும் அப்படின்றத. அப்புறம் நம்ம வாசிப்போம் 11. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானா? இப்போ ஆண்டவர் ஒரு கேள்வியை பார்த்து கேள்வியை கேட்குறார். யார்கிட்ட அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள்கிட்ட. என்ன சொல்கிறாரு? ஒரு தகப்பன் இருக்கிறான்னா அந்த தகப்பனிடத்தில் போய் பிள்ளை கேட்குறான். என்ன கேட்குறாரு? ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாருன்னு அங்கே இருக்குது, அப்பத்தை கேட்குறாரு. அப்பத்தை கேட்டால் அவனுக்கு என்ன கொடுப்பானா? கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? அடுத்த வார்த்தை இருக்குது, முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு பிள்ளை தாங்கிட்ட என்ன கேட்குதோ ஒரு அப்பா என்ன கொடுக்க மாட்டார்? முட்டையை விட மோசமானது தேள். மோசமான ஒன்று கொடுக்க மாட்டார். He will not give something lesser than what a child is asking. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்குவோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, இப்போ வருது பாருங்கள் அந்த வேர்ட், the word comes again. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை இருக்குது அந்த இடத்துல? நல்ல ஈவு. அந்த வார்த்தை வந்துச்சு. ஈவு அப்படின்றது கிஃப்ட் ஆஃப் காட். அப்போ நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் ஒவ்வொன்றும் கேட்டு தான் வந்தோம். ஆமென். எல்லாரும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இயேசுவே நீர் போதும்னு வரல. Is it true? Yeah, we all came to Jesus. நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்துக்காக வந்தோம், ஒரு விடுதலைக்காக வந்தோம், ஒரு சமாதானத்துக்காக வந்தோம். நம்ம எதையோ கேட்டு வந்தோம். கரெக்டாக இல்லைங்களா? ஆமென். அப்பம் கேட்டு வந்தோம், ஒருத்தர் முட்டையை கேட்டு வந்தீங்க, ஒரு சில பேர் மீனை கேட்டு வந்தீங்க. We all came to God by asking different things. ஆமென். இங்கே இருக்கிற யார் அப்பத்தை கேட்டிங்கன்னு தெரில, இங்கே இருக்கிற யார் மீனை கேட்டிங்கன்னு தெரில, நீங்கள் இங்கே இருக்கிற யார் முட்டையை கேட்டிங்கன்னு தெரில. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பம் கேட்டவங்களுக்கும் என்ன தான் தராராங்க? பரிசுத்த ஆவி தான் தரார். மீனை கேட்டவங்களுக்கும் பரிசுத்த ஆவி தான் தரார். முட்டையை கேட்டவங்களுக்கும் பரிசுத்த.
என்ன ஆண்டவரே, இட்ஸ் ஸோ டிஸப்பாயிண்டிங். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரே டிஸப்பாயின்மெண்ட் என்ன தெரியுமா? நான் கேட்குறது ஒன்று, அவர் கொடுக்குறது ஒன்று. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கரெக்டாக இல்லையா? ஷாத்தாரா வாக்கா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? நான் ஒன்று கேட்குறேன், அவர் அதை கொடுக்காம அவர் சும்மா என்ன அபிஷேகத்தில் நடத்த ஆவிக்குள்ளவா? வாட் இஸ் திஸ்? வை காட் இஸ் டூயிங் திஸ் டு மீ? நான் எவ்வளோ வருஷமாக கேட்குறேன் ஒரு சுகத்தை, எவ்வளோ வருஷமாக கேட்குறேன் ஒரு ரட்சிப்பை, எவ்வளோ வருடங்களாக நான் கேட்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்குறத விட, அதாவது ஒருத்தருக்கு சுகம் வேணுமா, ஒருத்தருக்கு விடுதலை வேணுமா, ஒருத்தருக்கு பணம் வேணுமா, ஒருத்தருக்கு சமாதானம் வேணுமா, இது எல்லாம் தருகிற ஒரு ஆவியானவரை தான் அவர் நமக்கு தரணும்னு நினைக்கிறார். த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அ மேன்கைண்ட் கெட் ஃப்ரம் த லார்ட் next to salvation is the Spirit of the Lord. Hallelujah. ரட்சிப்பு என்கிற பரிசுக்கு அடுத்ததாக ஒரு மனுக்குலம் கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்படின்னா, யூ வில் கிவ் பெஸ்ட் டு யுவர் சில்ட்ரன். எஸ் ஆர் நோ? யூ வில் கிவ் பெஸ்ட் டு யுவர் சில்ட்ரன். அப்போ என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ கேட்குற எல்லாவற்றை விட, மீனை விட, அப்பத்தை விட, முட்டையை விட நான் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் மேல் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இவருக்குள்ளே நீங்கள் கேட்குற எல்லாமே இருக்குது. இவருக்குள்ளே எல்லாம், எவ்ரிதிங். நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட, ஜீசஸ் அன்லிமிட்டட் தான் பரிசுத்த ஆவியானவரே. அவருக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு தேவனுடைய ஈவுன்னு சமாரிய ஸ்திரிக்கிட்ட கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, அந்த ஜீவ தண்ணீரை குறித்து தான் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீரை நீ கேட்டிருப்ப, உனக்கு அந்த ஈவை பற்றி தெரியாததுனால தான் நீ கேட்கல. இன்றைக்கும் நான் சொல்லுவேன், மனுக்குலம் தேவனிடத்தில் எதையோ கேட்குது. ஆனால் ரியல் ரெவலேஷன் உள்ள பர்சன் என்ன கேட்பாங்க தெரியுமா? மோர் ஆஃப் ஹிம், மோர் ஆஃப் ஹிம், மோர் ஆஃப் ஹிம். அல்லேலூயா. நான் ஆண்ட இடத்துல இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஜெபத்தோட்டத்தில் நான் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ரொம்ப அழுக வந்துடுச்சு எனக்கு. ரொம்ப அழுதுகிட்டே அப்பா கிட்ட ஒரு வார்த்தை இன்றைக்கி நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஆண்டவரே, ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் மோர், ஒன்லி ஒன். நான் உங்ககிட்ட கேட்குற ஒன்றே ஒன்று என்னென்னா, மோர் ஆஃப் யூ, மோர் ஆஃப் யூ, மோர் ஆஃப் யூ. இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? த கிரேட்டஸ்ட் கிஃப்ட், ஒரு பெரிய பரிசு. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஈவு, யூ கேனாட் ஏர்ன் இட். ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம், பணம் கொடுத்து வாங்கணும்னு நினச்சா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ தான் நான் உங்களுக்கு காண்பிச்ச அந்த வசனத்தில் வருது, நீ எப்படி தேவனுடைய கிஃப்டை பணம் கொடுத்து வாங்குவேன்னு பேதுரு என்ன பண்ணுறாரு, இந்த சிமியோனை பார்த்து திட்டுறாரு. இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். மணி கேனாட் கெட் யூ, மணி கேனாட் கெட் யூ. பணம் கொடுத்து இந்த ஈவை வாங்க முடியாது. தேவனுடைய ஈவுகளை பணம் கொடுத்தோ கிரயம் கொடுத்தோ நம்ம வாங்க முடியாது. ஏன்னா கிரயத்தை அப்பா செலுத்திட்டார். ஹல்லேலூயா. இட் இஸ் அ பியோர் கிஃப்ட். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர், இந்த ஜீவ நீரூற்றை குறித்த அந்த நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அந்த அறியாமை தான் அவங்க கேட்கறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் சமீபத்தில் ஜூடா ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனேன். அந்த கடையில் நல்ல பெஸ்ட்டு நல்ல என்ன இருந்துச்சுன்னா, டாய்ஸ் எல்லாம் அந்த கடையில் இருக்குது. நல்ல குவாலிட்டி உள்ள டாய்ஸ், நல்ல பெஸ்ட் டாய்ஸ். அப்போ அந்த டாய்ஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஜூடா கிட்டே கேட்டேன், ஜூடா உனக்கு என்ன வேணுமோ, ஜஸ்ட் டேக் ஒன் ஃப்ரம் திஸ். உனக்கு என்ன வேணுமோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவனும் அந்த டாய் ஷாப் ஒரு பெரிய ஷாப். ஸோ அந்த டாய் ஷாப்பெல்லாம் சுற்றி வந்தான். சுற்றி அவன் ஒரு ப்ராடக்ட் எடுத்தான். அந்த ப்ராடக்ட் 1500 rupees. அப்பாடா, எனக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த விளையாட்டு பொருளெல்லாம் 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. ஸோ அவன் 1500 எடுத்துகிட்டு வந்த உடனே நான் ரொம்ப ஐயோ, நான் அவன்கிட்ட அதை எதிர்பார்க்கல. அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டான். சரி, இவர் என்ன சொன்னார், இல்லை அவனுக்கு நம்ம அதை வாங்கி கொடுப்போம், அது நல்ல அவனுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு.
ஸோ 2 பேரும் என்ன பண்ணோன்னா, எனக்கு மனசே இல்லை, மை ஹார்ட் இஸ் நாட் லைக் ஐ எம் நாட் ரெடி டு ஸ்பெண்ட் தட் மணி ஓவர் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். பட் த ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி தான், ஆனாலுமே ஸ்பெண்ட் பண்ணுமேன்ட்டு ஒரே யோசனையாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கிட்டேயே அந்த இதுக்கிட்ட போயிட்டோம், எங்கள் கவுண்ட்ருக்கிட்ட திஸ் பில் பே பண்ணுற இடத்துக்கு போயிட்டோம். அந்த ப்ராடக்டை போய் அவர்கிட்ட கொடுக்க போகிறோம், மனசே இல்லை. இப்படி நான் சொல்லிட்டே இருக்கேன், இதை பாரு அதை பாரு ஜூடா, அவனை ரொம்ப டைவர்ட் பண்ணுறேன், இது வாங்கிக்கலாமா அதை வாங்கிக்கலாமான்னு எல்லா கம்மி ப்ரைஸ் இருக்கிறது அவன் கன்வின்ஸே ஆகலை. ஆனால் கரெக்டாக அதை கொடுக்க போகிற இடத்துல அந்த பில்லிங் பக்கத்தில் ஒரு இது வச்சுருந்தாங்க, அது எப்படி சொல்லுவாங்க, இட்ஸ் ஜெல்லி கைண்ட் ஆஃப் திங், அது நம்ம டக்குன்னு மறந்துட்டேன். வந்து அது ஸ்லைம்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள்லாம், அந்த ஸ்லைம்னு ஒன்று இருக்கும், இந்த ஸ்லைம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதோடைய விலை வந்து 150 ரூபா. 1500 ப்ராடக்ட் அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அப்படியே தூக்கி வீசிட்டு அந்த 150 ரூபா ஸ்லைம் எடுத்துட்டு மம்மி ஐ வாண்ட் திஸ், மம்மி ஐ வாண்ட் திஸ் அப்படின்ட்டான். எனக்கு பயங்கர ஜாய், எனக்கு வந்து ரொம்ப ஜாய். ஐ வாஸ் ஃபில்ட் வித் ஜாய். தேங்க்யூ ஜீசஸ், யூ ஹர்ட் மை ப்ரேயர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த இந்த ஜாய் எனக்குள்ளே ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் வந்து அதை வந்து யோசித்தேன். அவன் வாங்கிட்டான், நாங்கள் 2 பேரும் ஒரே சிரிப்பு, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஜாய் ஆகிட்டோம். அப்போ அவன் வந்து இது வேணும், அந்த பில்லிங்கார ஒரே சிரிப்பு, நாங்கள் அவரும் சிரிக்கிறார் நாங்களும் சிரிக்கிறோம். அப்பா 1500 மிச்சம், அவன் 150 ரூபா பில் போட்டு அதுலேருந்து நாங்கள் வெளியே வந்தோம் பாருங்கள். இப்போ வெரி வெரி ஹாப்பி. இப்போ என்னன்னா, ஜூடாக்கு வந்து இதோடைய வேல்யூவும் அந்த 1500 ரூபாவுடைய ப்ராடக்ட் அவனுக்கு தெரியாது, அதை பற்றி he doesn't have the knowledge about it. அந்த சின்ன பொருள் அவனுக்கு வந்து போதுமாக இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், இவனுக்கு மட்டும், இவன் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையாக இருந்தால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், இது 150 ரூபா தான், அது 1500 ரூபா. யூ நாட் நோ த டிஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் ஃபார் சம்திங் பெட்டர். இப்போ அவன் அறியாமை தான் அவன் மேன்மையான ஒன்றை கேட்க முடியல பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, மேன்மையான ஹல்லேலூயா ஃபாதர் பழக மேன்மையான பரலோகம் இருக்கையிலே நீர் மனமுடைந்து போவது ஏனோ, ஆற்றி தேற்றி அன்பரேசு இருக்கையில் நீர் அஞ்சி வாழ்வது ஏனோ. அப்போ இந்த பகுதியில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேட்குறது அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, பட் ஹீ இஸ் டெல்லிங் யூ ஐ ஆம் கிவிங் யூ த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். அதான் பரிசுத்தா. நீ கேட்டிருப்ப, அறிந்திருந்தா நீ கேட்டிருப்ப, அறியாமை தான் நீ கேட்க முடியாமல் இருக்கிற. ஹல்லேலூயா. இந்த கிஃப்ட்ன்றது வந்து இட்ஸ் ஃப்ரீ, பட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு ஆஸ்க் இட். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கேட்குறோம்ல, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான். அப்படின்னா நம்ம எதை கேட்கணும், எதை தேடணும், எதை தட்டணும் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய காரியங்களை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தால் அந்த மனுஷனுடைய சரீரத்தில் சுகம் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஹல்லேலூயா. அவங்க வீட்டுக்குள்ள சமாதானம் மேனிஃபெஸ்ட் ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். அவர்களுக்குள்ள பயம் இருக்காது, அவர்களுக்குள்ள தைரியம் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பூமியில் கேட்குற எல்லாமே, முட்டையானாலும் சரி, நீங்கள் கேட்குற எதுனா அப்பங்கள் ஆனாலும் சரி, வாட் எவர் யூ ஆஸ்க் ஃபார் இட் ஹீ இஸ் ஹேவிங் இன்சைட் இட். அதனால் தேவனுடைய ஈவு என்பது என்ன அப்படின்னா, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெஸ்ட் கிஃப்ட் என் லைஃப்பில் என்ன அப்படின்னா, அது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த ஈவை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். இது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா 2 வார்த்தை அதில் போட்டிருக்காங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அப்படி போடும்போது 2 வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது. ஒன்று குட் கிஃப்ட், ரெண்டாவது பர்ஃபெக்ட் கிஃப்ட் அப்படின்ற 2 வார்த்தை இருக்குது. சொல்லுங்கள், குட் கிஃப்ட். சத்தமாக சொல்லுவோம், குட் கிஃப்ட். இங்கிலீஷில் நமக்கு ஈஸியாக இருக்குது புரியறதுக்கு. குட் கிஃப்ட் நன்மையான ஈவு, பூரணமான வரம். அதுக்கு என்ன இங்கிலீஷில் இருக்குன்னா பர்ஃபெக்ட் கிஃப்ட். அப்படின்னா நீங்கள் எழுதியிருப்பீங்க குட் கிஃப்ட், கீழே பர்ஃபெக்ட் கிஃப்ட் எழுதியிருந்தா குட் கிஃப்ட்டுக்கு நேராக போட்டு தேர் இஸ் பேட் கிஃப்ட்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆமென். பர்ஃபெக்ட் கிஃப்ட் அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் கிஃப்ட் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நன்மையான ஈவுனா தீமையான ஈவுகள் உண்டு, பூரணமான வரங்கள்னா குறைவுள்ள வரங்களும் உண்டு என்ற அர்த்தம். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் சமாதானத்தை கொடுக்குறேன்னு ஆண்டவர் நம்ம சமீபத்தில் பேசணும். அந்த வார்த்தையில் என்ன சொல்கிறேன்னா, என்னுடையதை நான் தரேன். ஐ ஆம் கிவிங் மை பீஸ். இட் இஸ் நாட் த பீஸ் தட் எங்கிருந்தோ வாங்கிட்டு வந்து நான் தரல. என்னுடையது. அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. அது ஏன் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் ஏன் ஆண்டவரே இங்கே சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து, வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து வராமல் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருது அப்படின்னு அந்த இடத்துல ஏன் போட்டிருக்கு அப்படின்னு நான் யோசிக்கும் போது, ஒன்லி லைட் கேன் பிரிங் குட் கிஃப்ட், பர்ஃபெக்ட் லெஃப்ட். எத்தனை பேருக்கு புரியுது? டார்க்னஸ் லைட் தான். அதான் லைட்டுன்றது ரெவலேஷன். லைட்டுன்றது அறியாமைக்கு எதிரானது. அறிவு. லைட்டுன்றது அறிவு. அப்போ அறிவுள்ளவர்கள் என்ன செய்வாங்க? த பர்சன் ஹூ கேரிஸ் த லைட் வில் ஆஸ்க் ஃபார் த பெஸ்ட் திங். அல்லேலூயா, ஆமென். உங்களை கொண்டு போய் நான் கொடைக்கானலில் நிறுத்திட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, சூப்பர் சிஸ்டர், இந்த மாதிரி ஒரு சீன் நான் பார்த்ததில்லைன்னு வைங்க. அப்படியே உங்களை கொண்டு போய் நான் இமாலயாவில் நிறுத்திட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடைக்கானல் நிறுத்தினேன். யூ வில் சே, நோ, தட் வாஸ் பெஸ்ட். அல்லேலூயா. அடுத்து உங்கள் பிள்ளைகளை கொடைக்கானல் கூட்டு போகலாமா, இமாலயா கூட்டு போகலாமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை சிஸ்டர், வில் டேக், நம்ம இமாலயா கூட்டு போவோம், ஏன்னா அதுதான் பெஸ்ட். நம்ம எதை பார்த்தோமோ அதை பெஸ்ட் தான் நம்ம கேட்போம். இங்கே பைபிள் சொல்லுது, ஜோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ் கிட்டேருந்து நமக்கு என்ன பண்ணுதான் இறங்கி. அந்த அடுத்த வார்த்தை இருக்குது பாருங்களேன், யாதொரு, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. தெர் இஸ் நோ வேரியபிள்னஸ், தெர் இஸ் நோ ஷேடோ ஆஃப் டேர்னிங். நீங்கள் கேட்டா ஆமாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆஸ்க் த பெஸ்ட். ஆவியானவரை பற்றி கேளுங்க. ஆமென். ஹோலி ஸ்பிரிட் தாங்க குட் கிஃப்ட். யூ கேன் ஹேவ் த குட் கிஃப்ட். நீங்கள் பெற்றுக்கொள்ள பூரண வரம் அப்படின்னா நான் சொல்லுவேன், அந்த பூரண பர்ஃபெக்ட் கிஃப்ட் அவர் தான். அல்லேலூயா, அவர் தான். இந்த பர்ஃபெக்ட் கிஃப்ட் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்தார்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இம்பர்ஃபெக்ஷன்ஸ், வறட்சிகள் மாறிட ஊற்றிடுமே, விளைச்சலை காண ஊற்றிடுமே, பலவீனம் நீங்கிட ஊற்றிடுமே, மெலவானாய். அப்போ நான் இந்த பகுதிகளை நாங்கள் ஒரு உபவாச ஜெபத்தில் நானும் என் ஹஸ்பண்டும் ஃபாஸ்ட் பண்ணும்போது, ஐ திங்க் இயர்ஸ் பேக் வென் வி வர் ஃபாஸ்டிங், தி சாங் கேம் அவுட் ஆஃப் அ மவுத். அப்போ இதில் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த வறட்சிகள் மாறிட, இட் டுக் டைம் ஃபார் அஸ் டு லைக் இந்த லைன் வெளியே வருது. அப்போ பிரிவினை மாறிட ஊற்றிடுமே. அப்போ இந்த ஆவியானவர் வந்துட்டார்னா அந்த இடத்துல நம்ம இந்த மனுக்குலம் எதிர்பார்க்கிற எல்லாம் சகலமும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்குது. ஆனால் அந்த மனுஷனுடைய முடிவு என்ன தெரியுமா? வாட் த மேன் கைண்ட் இஸ் சீக்கிங் அப்படின்னா பீஸ் தான். அல்லேலூயா, சமாதானம் தான். அப்போ அந்த சமாதானம், இப்போ நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா ஏன் அந்த கடன் தீரணும்னு ஆண்டவர்கிட்ட பணம் கேட்குறீங்க? ஏன்னா கடனை கொடுத்துட்டு நம்ம சமாதானமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற சண்டை ஏன் மாறணும்னு நினைக்கிறீங்க? சண்டை முடிஞ்சால் நம்ம சமாதானமாக இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நல்ல வாழ்க்கை, நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் நம்ம சமாதானமாக இருப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றா நம்ம சமாதானம் போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹியூமன்ஸ் கேட்குற எல்லா நீட்ஸுக்கு பின்னாடி த டவுன் மோஸ்ட் திங் தேர் ஆஸ்கிங் ஃபார் இஸ் பீஸ். அப்போ இந்த சமாதானத்தை கொடுக்க, நம்ம வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் நமக்கு கொடுக்கறதுக்கு த பர்ஃபெக்ட் கிஃப்ட் நமக்கு தேவன் கொடுத்தது யார்? கொடுத்தது என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். நீ அறிந்திருந்தாய், ஆனால் நீ கேட்டிருப்பாய். நீ அறியாததுனால தான் நீ கேட்கல. இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது காரணம், நம்ம இன்னும் அறியலை, இன்னும் சரியாக கேட்கலை. We are asking for the least thing. We just compromise with 150 thing. We forgot. நமக்கு தெரியல, அது போதும்னு நினச்சோம். அது குழந்தை, சில்ட்ரன். ஆமாம், நீங்கள் கேட்குற அதெல்லாம் சில்ட்ரன் ஆஸ்கிங். நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆமாம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயம்
அது இறங்கி வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வலது பக்கம் இடது பக்கம் யாரும் செய்வாங்களா, இவங்க செய்வாங்களா? நான் சொல்கிறேன், அப்பாவை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு குட் கிஃப்ட்டு கொடுப்பாரு, பர்ஃபெக்ட் கிஃப்ட்டு கொடுப்பார். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமேன். வலது பக்கம் இடது பக்கம் வேண்டாம், அப்பா நீங்கள் எனக்கு ஒரு கணவரை கொடுங்கன்னு கேளுங்க. குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்டாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆஸ் டு தி லார்ட் பர்ஃபெக்ட். அவர் அப்படி தான் கொடுப்பாருன்னு பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம கேட்கணும் அப்படின்ற அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது, இந்த கிஃப்ட் ஆஃப் காட்னு பைபிள் எங்கெல்லாம் சொல்லுதோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காண்பிச்ச அப்போஸ்தலர் எல்லா இடத்துலையுமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5000 பேர் அப்போஸ்தலரில் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த 5000 பேருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு அவர்கள் வந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் பிரச்சனைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கு என்ன பிரச்சனைன்னு தனித்தனியாக கூப்பிட்டு அவங்கவுங்க பிரச்சனைக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே அங்கே கொடுக்கல. 5000 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவருடைய அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென், ஆமென். பேதுரு ஒரு மாதிரி ஆள், பேதுருடைய வீக்னஸ் வேறு, யாக்கோபுடைய வீக்னஸ் வேறு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. எவ்ரி ஒன் இஸ் யூனிக். அவங்கவுங்களுக்குள்ள அவங்களுக்கு வீக்னஸ் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் இல்லை, மொத்தமாக எல்லார் மேலேயும் ஆண்டவர் கொடுத்தது பரிசுத்தா. ஏன்னா இவருக்குள்ளே என்ன வீக்னஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு, அதை பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கு இவர் போதும், பரிசுத்தாவியானவர் போதும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இந்த ஜீவன் நீரூற்று மட்டும் உங்கள் வாழ்க்கையில், இஃப் திஸ் வெல் இஸ் ஸ்ப்ரிங்கிங், இந்த ஜீவன் நீரூற்று மட்டும் பொங்கி பொங்கி உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா அந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மாற்ற என் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ த சொல்யூஷன் ஃபார் யுவர் ஆஸ்க் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அவர் உங்கள் வாழ்க்கையில் இன்வைட் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தில் இன்வைட் பண்ணுங்கள். நான் சொல்லுவேன் ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி நிற்குதுன்னா, எக்ஸ்போஸ் தட் ப்ராப்ளம். பைபிள் சொல்லுது, மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. இப்போ இந்த மலை பனி போல உருகணும்னா என்ன நடக்கணும்னு பைபிள் நமக்கு சொல்லியிருக்கு. வாட்ஸ் ஆன்சர் ஃபார் தட்? மலை பனியாக போல பாசிபிளா? இட்ஸ் வெரி டஃப். இட் சவுண்ட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் ஃபிசிக்கலாக ஒரு மனுஷன், ஆவியில்லாத ஒரு மனுஷன் கேட்டால் இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு மலை பர்வதங்கள் மெழுகு போல உருகணும்னா அந்த பர்வதத்தை ப்ரெசன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஃப் யூ வாண்ட் லைக் இஃப் த கோல்ட் அது உருகணும் அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனையை பார்த்தா கூட நான் சொல்லுவேன், அந்த இடத்துல அந்த பிரச்சனையை விட்டுட்டு ப்ரெசன்ஸை அப்படியே பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை தூக்கி உங்களுக்குள்ள ஆவியானவர் மேலோங்க அந்த பிரச்சனை மெழுகு மாதிரி உருகிறது நீங்கள் பார்ப்போம். ஐ எம் டெல்லிங் யூ, எனி ப்ராப்ளம் யூ ஃபேஸ், திஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட், இந்த தேவ ஆவியானவர், இந்த நதி, இந்த சமூகம், இந்த பிரசன்னம், அவர் ஒரு ஸோ எக்ஸ்போஷர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம்? ஒரு கேன்சர் செல் ஒரு பாடியில் இருக்குன்னா அதை அந்த ரேடியோ அது மேலே இது பண்ணுறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்போ அது சாகுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் எந்த பிரச்சனைங்க சந்திக்கும் போது இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆவியானவர் தான் நீங்கள் கூப்பிட போகிறீங்க. ஏன்னா ஆவியானவர் தான் ப்ரெசன்ட் ஹெல்ப்பர். அவர் இல்லாமல் நான் சொல்கிறேன், இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ டு லிவ் அ விக்டோரியஸ் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். இட் இஸ் இம்பாசிபிள். நீங்கள் மற்ற எதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களோ நான் சொல்லுவேன், ஸ்டாப் ஆஸ்கிங் தட். நீங்கள் ஆவியானவரை கேளுங்க. எப்படி நான் கேட்குறேன்னா, ஆவியானவரை மூன்று வார்த்தைகளை நான் தியானித்தேன். ஒன்று இன்டுவெல்லிங். இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு இதை டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, ஆனால் நீங்கள் எழுதிக்கோங்க. ஒன்று தங்கி இருக்கிறது, நமக்குள் வாசம் செய்கிறது. அதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்குள்ளே ரட்சிக்கப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்குள்ளே வந்துடுறார். அல்லேலூயா,
ஆமேன். அது ஒரு முத்திரையாக அவர் நமக்குள்ளே வரார். நம்ம பைபிளில் அதை வாசித்தோம் அப்படின்னா எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:13. எஃபீஷியன்ஸ் சாப்டர் 1:13 நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசித்த போது, நீங்கள் ஃபெய்த் வந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு ஏசப்பா மேலே, அந்த வார்த்தையை கேட்டு, அந்த இயேசு அந்த வார்த்தையை கேட்டு உங்களுக்கு விசுவாசம் வந்தபோது, விசுவாசித்த போது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. உங்கள் மேலே என்ன வந்துருச்சு அப்படின்னா சீல் வந்துருச்சு. இன்னொரு வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணிட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாதவன் தேவனுடையவன் அல்லன்னு சொல்லுது. அப்போ ஒருவன் தேவனுடையவனாக இருக்கிறான்னா அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுறான். இன்டுவெல்லிங். இந்த ஃபெய்த் நமக்குள்ளே என்ன ஆச்சுன்னா நம்ம ஒரு டெம்பிளாக மாறுறோம். நம்ம வந்து ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரார். இந்த செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? இன்டுவெல்லிங். நமக்குள்ளே தங்கி இருக்கிறார், நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார், அந்த நிலை. இரண்டாவது என்ன அப்படின்னா, இன்டுவெல்லிங்க்கு அப்புறமா நமக்கு இருக்கிறது என்னென்னா, இப்படி சொல்லலாம், பேப்டிசம் ஆர் அனாயிட்டிங். அந்த வார்த்தையை வந்து நம்ம இப்போ அதான் கேட்குறோம் எல்லாரும். ஒரு சில பேர் நீங்கள் சொல்லலாம், நான் இன்னும் அபிஷேகம் பெறல அப்படின்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அந்த ஃபெய்த் நமக்குள்ளே இருக்குன்னா, நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஒரு நீரூற்று உள்ளே இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே இருக்குது. ஆமேன். இப்போ இந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே இருந்தாலும் எப்படி இருக்குன்னா, இந்த அம்மா நிற்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு இமேஜ் போட்டிருந்தேன், வெல், காட்ஸ் கிஃப்ட்னு போட்டிருந்தா கூட அதை நான் என்ன போட்டிருந்தேன்னா வெல் போட்டிருந்தேன். அந்த வெல்க்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஜேக்கப்ஸ் வெல் பக்கத்தில் தான் நின்று இந்த கான்வர்சேஷனை கர்த்தர் செய்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த லொக்கேஷனை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுறாதுன்னு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஜீவ தண்ணீரை பற்றி பேச போகிறதுனால அவர் எந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுறாருனா ஒரு கிணறு சூஸ் பண்ணுறாரு. இன்னும் அந்த கிணறு, நான் இந்த கிணறு குறித்து சமீபத்தில் பேசினேன், ஜேக்கப்ஸ் வெல் பற்றி ஒரு விமென்ஸ் மீட்டிங்கில் அதை நான் சொல்லும்போது இப்படி எனக்குள்ளே இந்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாக்கோபு வெட்டின இந்த துறவு வந்து எப்போ வெட்டியிருப்பார்? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பல 1000 வருஷங்கள் கடந்தும் இந்த யாக்கோபினுடைய திறவு அப்படியே இருக்குது. அதிலிருந்து ஜனங்க தண்ணீர் முண்டு கொள்கிறாங்க. இதை நான் தியானித்து ஒரு மெசேஜில் பேசும்போது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் காண்பித்தது என்னென்னா, யாக்கோபு மரித்து போனாலும் யாக்கோபினுடைய கிணறு இருக்குது பாருங்கள், அது தலைமுறையாக நான் சொல்கிறேன். ஒரு தலைமுறைக்கு நம்ம ஒரு 10 லட்சம், நான் பலமுறை சொல்லிட்டேன், ஒரு தலைமுறைக்கு ஒரு 10 லட்சம் சேர்த்து வச்சா அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை வேணால் பார்க்கலாம். ஆனால் தலைமுறையாக உங்களுடைய சந்ததி அல்லேலூயா வாழணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது அனாயிட்டிங், ஜீவ தண்ணீர், கிணறு. ஃபோக்கஸ் ஆன் தட். ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா. அதனால தான் அந்த கிணறு சிம்பிளை கொடுத்தேன். இப்போ என்னென்னா, இன்டுவெல்லிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, எப்படி அந்த கிணறு இருக்கோ அப்படி தான். அல்லேலூயா. ஆண்டவர் போய் ஜீவ தண்ணீர் போய் நமக்குள்ளே என்ன பண்ண உள்ளே இருக்கிறார். ஆமேன். இப்போ இந்த உள்ளே இருக்கிற ஜீவ தண்ணீர், அல்லேலூயா, இந்த அனாயிட்டிங், இந்த பேப்டிசம். ஏன்னா அந்த பேப்டிசம்னு சொல்லும்போது ஜீசஸ், யோவான் கூட சொல்கிறார், இந்த வசனங்கள் நிறையா இருக்குது. ஆக்சுவலி இந்த அனாயிட்டிங் பற்றி பேசினது லைக் an ocean, நம்ம அப்படியே நீந்தி போகலாம். ஆனால் ஒரு ஷார்ட் விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜீவ தண்ணீர் எப்படி இருக்குன்னா, அந்த கிணறு மாதிரி உள்ளே இருக்குது. இப்போ மொண்டு தான் எடுக்கணும். ஆனால் இந்த அனாயிட்டிங் என்ன பண்ணும் தெரியுமா? இந்த ஜீவ தண்ணீரை நதியாக மாக்கு. அல்லேலூயா. முண்டு எடுக்க வேண்டாம், அப்படியே நிரம்புறது. அல்லேலூயா. அதுதான் பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னா, இந்த பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வந்து இட்ஸ் நாட் தட். இப்போ நாங்கள் ஒரு ஃபெலோஷிப்பில் நாங்கள் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு அனாயிட்டிங், நாங்கள் சும்மா ஜெபிச்சுட்டு இருந்தோம். அப்போ ஒரு பிள்ளை உள்ளே வந்தாங்க. அந்த பிள்ளை இயேசு நம்புதா? அந்த பிள்ளை யார், கிறிஸ்தவா ஹிந்துவா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அந்த பிள்ளையை பார்த்ததில்ல, இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. ஆனால் ஜெபம் நடக்குதுன்னு அந்த பிள்ளை வந்து எங்கள் ஃபெலோஷிப்பில் உட்கார்றா. அப்படியே உட்காரும்போது பரிசுத்தாவே என்னை உள்ளத்தில் சொல்கிறார், நீ போய் அவன் மேலே கை வை அப்படின்றார். நான் எனக்கு அவளை அபிஷேகிக்க விரும்புகிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல, அவள் யாருன்னே தெரியலையே. அதுக்கு முன்னாடி என் ஃபெலோஷிப்பில் இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். ஸோ அவர் சொன்னார்னா நான் போய் அவங்க மேலே கை வைப்பேன். ஆனால் இப்போ வந்திருக்கிற பிள்ளையை பற்றி சொல்லணுன்னா,
யாருன்னே எனக்கு அவர் தெரில, ஆனால் சொல்கிறாரு நீ போய் கைவே. ஆனால் தேவ கிருபையில் நான் போய் அதை செஞ்ச உடனே அன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் அந்த மகளை என்ன பண்ணார் அப்படின்னு நிரப்பினா. ஷீ இஸ் அ மலையாளி, அவள் தமிழ் கூட தெரியாது. ஆனால் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவளை நிரப்ப ஆரம்பித்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ என்னென்னா அவளுக்குள்ளே இருந்துச்சு பாருங்கள் அந்த இன்டுவெல்லிங், அந்த தண்ணி உள்ளே இருந்துச்சு கிணத்துக்குள்ளே. ஆனால் இந்த அனாயிட்டிங் என்ன பண்ணுது? வாட் இஸ் திஸ்? இந்த அனாயிட்டிங் என்ன பண்ணுதுன்னா அப்படியே உள்ளே இருக்கிறத மேனிஃபெஸ்டேஷன், அல்லேலூயா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அல்லேலூயா. உள்ளே இருக்குது. ஆனால் அனாயிட்டிங் என்ன பண்ணுதா வெளியே. ஏற்கனவே தாவீது தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தார், தேவனோடு இருந்தார் வனாந்தரத்துலன்னா சுயமாக அவர் தேவனோடு இருந்திருக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியன்றி தேவனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய மாட்டான்னு பைபிள் சொல்லுது. அப்போ தேவனுடைய ஆவியானவர் தான் வனாந்தரத்தில் தாவீதை என்ன பண்ணிட்டு இருந்தார்? நடத்தினார். தாவீதை பாட வச்சாரு, தாவீதை துடிக்க வச்சாரு, தாவீதை தனிமையிலும் அவரோடு இருந்தது. ஆனால் when Samuel came and poured his oil on David, அன்னைக்கு அவர் மேலே என்ன நடக்குதுன்னா anointing of Holy Spirit நடக்குது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அதனால தான் பாடினாங்க, ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா. ஆமென். ஊற்று தண்ணீர் இருக்குது, மொண்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது, உள்ளே போடணும். அவர் அந்த ஸ்திரீ சொல்கிறா பாருங்க, உங்ககிட்ட அவர் சொல்கிறாரு, ஜீசஸ் சொல்லும்போது அவர் சொல்கிறார், உங்ககிட்ட கேட்டால் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பான்னு போது அவள் பதில் என்ன சொல்கிறா தெரியுமா? உங்ககிட்ட பாத்திரம் கூட இல்லையே, எப்படி கிணறும் ஆழமாக இருக்கிறதே, உம்மிடத்தில் பாத்திரமும் இல்லை, எப்படி நீர் ஜீவ தண்ணீர் தருவீர் அப்படின்னு அவர் சொல்கிறா. இட்ஸ் ஸோ ஃபன்னி டு லிசன் டு தட் வேர்ட்ஸ். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாத்திரம் வேண்டாம், ஆழமாக இருந்தால் தான் தோண்டி தோண்டி எடுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில். எங்கேருந்து? வெளியிலிருந்து இல்லை, எனக்குள்ள இருந்து. விசுவாசிக்கும் போதே உங்களுக்குள்ள அந்த முத்திரை போடப்பட்டாச்சு. விசுவாசிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய இன்டுவெல்லிங் உங்களுக்குள்ள வந்தாச்சு. அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எங்கிருந்தோ வெளியிலிருந்து ஓடி ஒரு ஆவி பிடிக்கிற மாதிரி உங்களை பிடிக்கல. விசுவாசிக்கிற உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுக்குள்ளே ஆழமாய் ஒரு கிணற்றில் இருப்பது போல he is indwelling inside you. அதான் சொல்லு, விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து இருக்கும்போது பைபிள் சொல்லு இன் ஃப்ரம் த பெல்லின்னு சொல்லுது. அப்போ அடியில் உள்ள இருக்கிறவர் வெளியில் வர்றதுன்னா அதான் பொங்கி வர்றது, அப்படியே மேனிஃபெஸ்டேஷன். அல்லேலூயா. இன்டுவெல்லிங். அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் டங்ஸ், அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் ஆக்ஷன்ஸ். அல்லேலூயா. பரிசுத்தாவியை பெறத்துக்கு முன்னாடி பிடிச்சது, பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அப்புறம் பிடிக்காது. அந்த இடத்துல இருக்க முடியாது, அந்த சத்தத்தை கேட்க முடியாது. அது உள்ளே இருந்துச்சு, ஆழமாக இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் உள்ளதான் இருந்தார், உங்களுக்குள்ள தான் இருந்தார். why we need an anointing அப்படின்னு கேட்டால், இந்த அனாயிட்டிங் என்ன பண்ணுதா உள்ளே இருக்கிற அல்லேலூயா பொங்கி வெளியே வருது. சொல்லுங்க, ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். அப்படி பொங்கி பொங்கி வர்றது, பொங்கி பொங்கி நீங்கள் பொங்கி பொங்கின்னு நீங்கள் சொல்லும்போது, அந்த அனாயிட்டிங்கை நம்ம ரிசீவ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அந்த ஓவர் ஃப்ளோ. ஹல்லேலூயா. அந்த மேனிஃபெஸ்டேஷன் உள்ளே இருந்தது இப்போ வெளியில் தெரியுது. அவன் அதான் உதடுகள் உள்ளே இருந்துச்சு. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு ஆல்ரெடி சொன்னார். ஆனால் பரிசுத்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இட் வாஸ் அன் அனாயிட்டிங். ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால தான், விசுவாசத்தினால தான் அவங்க கூடியிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் விசுவாசிக்க வச்சார். ஆனால் பைபிள் சொல்லுது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த பேசேஜில். இட்ஸ் பியோர்லி அவங்க மேலே அந்த அனாயிட்டிங் வரும்போது அவங்க வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டேஷன். நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ஈவை கேளுங்க, பரிசுத்த ஆவியானுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஹல்லேலூயா. சுகம் என்பது அவருடைய மேனிஃபெஸ்டேஷன், ஹீலிங் என்பது அவருடைய மேனிஃபெஸ்டேஷன், சமாதானம் என்பது அவருடைய மேனிஃபெஸ்டேஷன், ஒரு மனம் என்பது அவருடைய மேனிஃபெஸ்டேஷன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பொங்கி 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 ஆவியானவருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அந்த ஜீவ தண்ணீருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அந்த பிரசன்னத்துக்கு அந்த மலையை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. மலையை குறித்து பேசுறது நிறுத்தி பிரசன்னத்தை பேசும்போது அந்த மலை உருகும். இந்த மூன்றாவது தான் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு அற்புதமான ஒரு வசனம். அதுக்கு தான் தேர்ட் லெவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்.
நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அது தமிழில் எப்படி இருக்குன்னா நிரம்பி அப்படின்னு இருக்குது. இன்ட்வெல்லிங் அனாயிட்டிங் என்பது ரிசீவிங் தானே. ஹல்லேலூயா. அது வரும்போது அப்படி உள்ளேருந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் வருது. ஹல்லேலூயா. அப்போ ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து நம்ம பார்க்குறோம். எடுத்து வாசிக்கலாம் அந்த பகுதியை. தேங்க்யூ ஜீசஸ். எபேசியர் 5:18 நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5:18 அந்த வார்த்தை 5:18 எஃபீஷியன்ஸ் சாப்டர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. அது எப்படி தமிழில் இருக்குன்னா, இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, பட் பி ஃபில்டு வித் த ஸ்பிரிட். பட் பி ஃபில்டு வித் த ஸ்பிரிட். அப்போ அந்த ஃபில்டு வித் த ஸ்பிரிட் அப்படின்னா தே ரிசீவ் த பவர். இந்த ஃபில்டு வித் த ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படின்னா கண்டினியூவஸாக ஃபில் ஆகிட்டே இருக்கிறது. ஒரு நாள் வந்து பொங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, உள்ளே போயிடுது. பார்த்துருக்கீங்களா? இப்படி 7 ஓப்பன் பண்ணால் அப்படி பொங்கி வரும், அப்புறம் அவ்வளோதான். இட் வில் ஜஸ்ட் போயிடும், உள்ளே போயிடும். அது பொங்கும் போது நம்ம நினச்சிருப்போம், ஓ வா நிறையா இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அது போய் அடங்கும் போது தான் தெரியும், முக்கால் பாகம் தான் ட்ரிங்கே இருக்குது, மேலே காலியாக இருக்குது. இந்த மாதிரி தான் நிறைய நேரத்தில் எனக்கு அதான் ஒரு டைம் நம்ம பொங்கி எழுறோம், இன்னொரு டைம் நம்ம குறைவாக இருக்கும். ஒரு சபைக்கு போனால் பொங்கி வரும், அதுவே வீட்டுக்கு வந்தால் பாருங்கள் நீங்கள் குறைவாக இருக்கீங்க. யூ பிகம் டல். அனாயிட்டிங்கில் அப்படியே உருண்டு பிறண்டு சர்ச்சில் இருந்தால் கூட நிறைய பேர் when they come back to their place, when they come back to the work place, ரொம்ப டல்லாகிடுறாங்க. ஏன் இது என்ன நடக்குது அப்படின்னா, இட் இஸ் லைக் நீங்கள் அந்த அனாயிட்டிங்கை யூ ஹாவ் டு பி கீப் ஃபில்லிங் இட் பேக். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, இது ஊற்று. இது எது வரைக்கும் ஊறுமா தெரியுமா? இட்டர்னல். எது வரைக்கும் சொல்லுங்கள்? இட்டர்னல். அப்போ இந்த ஃபில்லிங் எது வரைக்கும் நடக்கணும்னா நித்தியம் வரைக்கும். நம்ம மறிக்கிறதுக்கோ இல்லை இயேசு வருகையிலையோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நிரம்பிட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. ஆமென். இன்ட்வெல்லிங் அனாயிட்டிங் ஆர் அது எப்படி சொல்கிறாங்கன்னா பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இந்த அனாயிட்டிங், இன்ட்வெல்லிங் இதெல்லாம் எப்படின்னா ஒன் டே ஈவெண்ட் மாதிரி. என்றைக்கு நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும், நான் அன்றைக்கி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்றைக்கு நான் அந்த அனாயிட்டிங்கை ரிசீவ் பண்ணேன். ஆனால் இந்த ஃபில்லிங்கிறது என்ன தெரியுமா, ரிசீவ் பண்ணதோடு அப்படியே நிறுத்தாமல் யூ கீப் பொங்கி. அல்லேலூயா. ஆமென். அப்படியே பொங்கிட்டு நிறைய நேரத்தில் சும்மா இந்த பலூன் பார்த்துருக்கீங்களா? அந்த பலூன் வந்து நார்மலாக அந்த நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அது அப்படியே ஃபில்லாகி ஊதுனதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப சுருங்கி போயிடும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கீப் ஃபில்லிங் இட். நம்ம சும்மா ஒரு பலூனை போட்டு வச்சாலே ஓட்ட கூட இருக்க தேவையில்லை, ஓட்ட போட தேவையில்லை. அதை கொஞ்சம் அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டைம் ஆக அப்படியே அந்த காற்று வெளியே போயிடும். பார்த்துருக்கீங்களா? அது சுருங்கிடும். இதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்காக தான் ஜெபக்குழுக்கள் முக்கியம். ஃபெலோஷிப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சர்ச் கோயிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆமென். எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியம். அடிக்கடி தேவ சமூகத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா நம்மளை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஃபில்லிங் மதுபானத்தினால் நீங்கள் நிறையாமல் பரிசுத்த ஆவினால் நிரம்பின்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து டே டு டே, இட்ஸ் நாட் ஒன் டே ஈவெண்ட், ஒரு நாள் நடக்கிறதில்ல, தொடர்ச்சியாக நம்மளை நிரப்பிட்டே இருக்கணும். ஆமென். அப்போ நம்ம நிரம்பணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நம்ம நிரம்பணுன்னா நம்ம சோர்ஸ் கிட்ட போகணும். ஆமென். ஒரு பாத்திரம் நிரம்பணுன்னா எங்கேருந்து தண்ணீர் வருதோ அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கணும். எங்கே அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அங்கே போகணும். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் ட்ரெயின் அவுட் ஆகாமல் இருக்கணும், அடிக்கடி போகணும். அதனால தான் காட்ஸ் ப்ரெசன்ஸை நல்லா அனாயிட்டிங்கில் நடத்தப்படுற இடத்துக்கு, அபிஷேகம் நிறைந்த இடங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், கூட்டங்கள் நடக்கும்போது, சரியான அபிஷேகம் பெற்ற தெய்வ ஊழியர்கள் கூட்டங்கள் நடக்கும்போது அந்த இடங்களுக்கு போங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களை நிரப்பணும். டோன்ட் கெட் ஸ்டாக்னேட்டட் அண்ட் அதில் நீங்கள் திருப்தி ஆகாமல் நீங்கள் அபிஷேகத்தினால் நிரம்பி. எத்தனை பேர் இந்த வார்த்தையை புரிந்து கொண்டீங்க? தேவனுடைய ஈவு. தேங்க்யூ ஜீசஸ்.
Recording in progress. தேவனுடைய ஈவை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஈவு? நீங்கள் எதை கேட்டு இன்றைக்கி வந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் உங்ககிட்ட ஆண்டவர் சொல்ல போகிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம், யூ ஆஸ்க் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். கேளுங்க, அதிகமாக கேளுங்க. ஏற்கனவே பெற்றவங்க இந்த இடத்துல இருப்பீங்க, இல்லை ஏற்கனவே எனக்கு தெரியவே தெரியாது, இப்போ தான் எனக்கு தெரியுது எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு. அப்படி இருந்து இன்றைக்கி அந்த தெளிவை பெற்றுங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பொங்கி வரட்டும் எனக்குள்ளே ஆழமாக, கீழே ஆழமாக இருக்கிறதே அவர் சொன்ன மாதிரி ஆழத்தில் இருக்கிற அந்த தேவ ஆவியானவருடைய வல்லமை, அந்த மேனிஃபெஸ்டேஷனை என் வாழ்க்கையில் பார்க்கணும். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் கேளுங்க, மோர் அதிகமாக கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் அறியாமல் எதையோ கேட்டேன். கேட்குறதுல தப்பே இல்லை, சுகத்தை கேட்குறதுல தப்பு இல்லை, கேட்கலாம். நம்ம அப்பா கிட்ட எல்லாமே கேட்கலாம். ஆனால் பெஸ்ட்டு அப்பா கிட்ட இருக்கிறது இதுதான் அப்படின்னா நம்ம எப்பவுமே பெஸ்ட்டு தான் கேட்போம். மனுஷங்க பெஸ்ட்டு தான் கேட்பாங்க. தேவ கிருபையில் ராதி சி க ரபா லூ ஷி கத ரபா அந்நிய பாஷைகளில் பேசி வாய்களை திறந்து சொல்லுங்க, மிகா லகதனா நீ சேஹா துரா மலா ஷீகதோ. கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் சொல்லுங்க, அப்பா எனக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்டே நீங்கள் தான்ப்பா, எனக்கு கிடைச்ச பர்ஃபெக்ட் கிஃப்ட் நீங்கள் தான்ப்பா, எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத பரிசுத்த ஆவியானவர் அக்னாலேஜ் பண்ணுங்க. சொல்லுங்கள், ஆவியானவரே தேவன் எனக்கு கொடுத்த பெஸ்ட் நீங்கள் தான்ப்பா, நான் பெற்றுக்கொண்டதிலே நான் பெற்றுக்கொண்ட பெஸ்ட் கிஃப்ட் நீங்கள் தான்ப்பா, ரீ கரபா ஷீ கதரபா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவரே உங்கள் சித்தத்தின்படி இந்த ஜனத்தை நடத்துங்கப்பா. இன்றைக்கு வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸை பார்க்க விரும்புகிறோம். சுகம் என்கிற கர்த்தருடைய மேனிஃபெஸ்டேஷன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு ஹீலிங்கை நான் பேசுகிறேன் அப்பா, ஸ்தோத்திரம், நன்மையானவைகளை பேசுகிறேன் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிற சகல நன்மைகளையும், சகல உச்சிதங்களையும், தேவ ஆவியானவருக்குள் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும்பா. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் ஒரு நதியாக பாயட்டுமே. அது நதி மாத்திரம் அல்ல, அது ஒரு ஊற்று. அது எடுக்க வெளியில் வந்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. ரீகபா சீக தராலி அதை நம்ம சிந்திரோலிபா. என் தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நதியாய் பாயட்டும், ஊற்றுக்களாய் பொங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இக்னைட் பண்ணுங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் உயிரடைந்ததற்காக நன்றி ஆண்டவரே. பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது the good gift that Father is giving is the Spirit of the Lord. இந்த வாரம் முழுவதும் உங்கள் பிள்ளைங்க தேவ ஆவியானவரால் நடத்தப்படட்டும். அந்த மலைகளை பனி போல இவங்க உருக பண்ணட்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ண உதவி செய்யுங்க. பிரச்சனைகளுக்கு நேராக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து நிறுத்த அவர்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ அபிஷேகத்தினால் இந்த உலகத்தை ஜெயிக்க, அபிஷேகத்தினால பிசாசை ஜெயிக்க, அபிஷேகத்தினால பொல்லாங்கனை ஜெயிக்க, அபிஷேகத்தினால சகலவற்றையும் நம்முடைய ஜனங்கள் ஜெயிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கடந்த வாரத்தில் அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சோர்வுகள் நீங்கி பொங்கி 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 ஒரு நதியாய் பாயட்டும்பா. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு இந்த வாரம் முழுசும் கேளுங்கப்பா. மோர் ஆஃப் யூ. பரிசுத்த ஆவியானவரே இன்னும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவருடைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை, மேனிஃபெஸ்டேஷன்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும். ஆமென். அவர் அப்படி செய்யும்போது நீங்கள் நிறைய சாட்சிகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை காணும்படி உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா.